கரூர்ல 41 நபர்கள் இறந்த சிக்கல் இல்ல, இதை விட மிகப்பெரிய சிக்கலில் விஜயை இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். எல்லாரும் சின்ன வயசுல சேராதவங்களோட சேர்ந்து கெட்டு போவாங்க. ஆனா விஜய் அவர்கள் 50 வயசுல யாரு கூட சேரக்கூடாதோ அந்த நபர்களோட சேர்ந்து கெட்டு போயிருக்கிறாரு. இந்த சூழலை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த அரசியல்ல இருந்து விஜய் அவர்கள் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை எஸ்ஏசி அவர்கள் சொல்லி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. என்ன பின்னணியில இதை பேசினாரு, இன்னும் பல விஷயங்களை இவர் பேசி இருக்கிறாரு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில இப்படி மிகப்பெரிய சிக்கல், ஒரு துயரம் வந்திருக்கு அப்படிங்கிறத விஜயனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரும் பதறிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகளும் அவர்களுக்கு எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய மாமா ஒரு கப்பல் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதனுடைய போர்ட் மீட்டிங்கில் இவர்கள் பேசினதாக நக்கீரன் வார இதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த செய்தியினுடைய அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். எஸ்ஐசி அவர்கள் ஒரு திறமையான இயக்குனராக இருந்தார். டிஎம்கே சார்பில் கலைஞர் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய திரைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறாரு. அவருக்குமே இந்த அரசியல் ஆர்வம் உண்டு. அவருடைய பல பேட்டிகளை நம்ம பார்த்தாலும் தெரியும். விஜய் அவர்களை இந்த நிலைமையில கொண்டு வந்ததுல எஸ்ஐசி அவர்களுக்கு மிக மிக முக்கியமான பங்குண்டு. இந்த நிலைமைனா அவரை மிகப்பெரிய ஸ்டார் ஆக்கி இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக மாற்றியிருக்கிறார்னா நிச்சயமாக அதற்கு முழு முதல் காரணமாக இருக்கிறவர் எஸ்ஐசி அவர்கள் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. விஜய் அவர்கள் திரைப்படத்துறைக்கு வரும்போது நிறைய விமர்சனங்கள் அவரை பற்றி வைக்கப்பட்டது. அவருடைய முகம், அவருடைய பாடி, அவருடைய நடிப்பு பற்றியெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் திரைப்படத்தை எப்படி ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு என்னென்ன மசாலாக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் திட்டமிட்டு அப்படிப்பட்ட திரைப்படங்களை முதல்ல எடுத்தார். என்னென்ன திரைப்படங்களை எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த விமர்சனத்துக்குள்ளால் நான் இந்த விஷயத்தில் போகலை. நிறைய விமர்சனங்கள் அந்த திரைப்படத்தை பற்றி நமக்கு உண்டு. ஆனால் விஜயை ஒரு நடிகராக நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினவர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு தந்தைக்குரிய ஒரு கடமையை அவர் செஞ்சார். ஆனால் இந்த அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஏகப்பட்ட விமர்சனங்களை சொந்த தந்தையாக இருக்கக்கூடிய அவரே பல முறை பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த கரூர் கொடும் துயரத்திற்கு பிறகு அவர் இன்னும் வெளிப்படையாக பேசுகிறார். இந்த கரூர் கொடும் துயரம் பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இவருடைய மாநாடுகளில் ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள், உயிர் சேதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த முதல் முறையாக நடத்தின விக்கிரவாண்டி அந்த பெரிய மாநாடு, அந்த மாநாட்டில் 1.5 லட்சம் நபர்கள் வருவாங்க, பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் வெறும் 50,000 சேர்கள் தான், இருக்கைகள் தான் போடப்பட்டது. அது மாதிரி தண்ணீரோ உணவோ போதுமான அளவுக்கு ஏற்பாடு பண்ணலை. அந்த கூட்டத்திலே பலரும் மயங்கி விழுந்தாங்க. 90 நபர்கள் விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே மயங்கி விழுறாங்க. அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போனதில் ஒரு நபர் இறந்து போனார். சென்னையை சார்ந்து சார்லஸ் அப்படிங்கிறவர் இறந்து போகிறார். அப்போது ஒரு கூட்டம் நடத்தும் போது, ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தும் போது அதை எப்படி கட்டுப்பாடாக நடத்தணும் அப்படிங்கிற அனுபவம் இல்லை. முதல் கூட்டத்திலே இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி முறைப்படுத்துவது, எப்படி நடத்துறது, தொண்டர்களை எப்படி வழிமுறைப்படுத்துறது, நெறிப்படுத்துறது அரசியல் கட்சிகள் பார்க்கும். ஆனால் இங்கே அப்படி எந்த விதமான முன்னேற்பாடுகளும் படிப்பினைகளையும் இந்த தாவேகா கட்சியினர் எடுக்கலை, செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இது முடிஞ்சது. அடுத்ததாக நடந்த மதுரை மாநாட்டில் 3 நபர்கள் இறந்துருக்கிறாங்க. அவருடைய பேர்கள் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன், காளீஸ்வரன், அப்புறம் பேனரில் ஏறினதில் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு, அவர் பிரபாகரன். இப்படி 3 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அங்கேயுமே கூட்ட நெரிசல், சுவாசிக்க அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை, இப்படி நிறைய சிக்கல்கள் அந்த மாநாட்டிலையும் ஏற்பட்டிருக்கு. அப்போது தொடர்ந்து இந்த கூட்டங்களில் இவர்கள் நடத்தக்கூடிய மாநாடுகளில், கட்சி மீட்டிங்கில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் விஜய்க்கோ விஜயினுடைய கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்களுக்கோ இருக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இதில் இறந்தவர்களுக்கு எந்த விதமான அஞ்சலியையோ வருத்தத்தையோ இவர்களுடைய மேடைகளில் தெரிவிக்கல அப்படிங்கிறது துர்ப்பாக்கியம். இன்னும் சொல்லப்போனால் தொண்டர்களை பற்றி, இந்த கூட்டத்தில் வாரவங்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இந்த கட்சிக்கு இல்லை
இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல இதில் 5 நபர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வழியிலே இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் நடக்காது அப்படிங்கிறது இல்லை. எதேச்சையாக கவனக்குறைவினால் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஆனால் இந்த கட்சியினுடைய கூட்டத்தில் வந்து அது ஒரு விசேஷம். ஏன்னா இவங்களுடைய வரக்கூடிய கூட்டமும் சரி, இந்த கூட்டத்தில் வரக்கூடிய பசங்களும் சரி, நடக்கக்கூடிய விதம் வந்து முற்றிலும் வேறுபாடாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை தொண்டர்களும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது. மரம் இருந்தால் மரத்தில் ஏறுறது, அங்கே என்ன பில்டிங் இருக்கோ பில்டிங் மேலே ஏறுறது, மின்சார கம்பங்கள் இருந்தால் அதில் மேலே ஏறுறது. அப்போது இவர்களுக்கு அடிப்படையாக ஒரு கட்சியில் நம்ம செயல்படுறோம்னா நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. இவர்கள் வந்து விஜயை இன்னுமே ஒரு ஸ்டாராக பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து புகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக, அந்த நட்சத்திரத்தை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு முகமயக்கத்தில் தான் அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, விஜய் அவர்களுமே அந்த கடவுள் மனப்பான்மையில் தான் இன்னுமே இருந்துட்டு இருக்கிறார். நான் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த சம்பவங்கள் எல்லாம், மரணங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம பார்க்கணும்னா கரூரில் அவருடைய வாகனத்து பக்கத்திலேயே மயங்கி விழுறாங்க. அவர் வந்து கவனிக்காம கண்டுகொள்ளாம வந்து அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மனநிலையில் தான் நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம். சரி, இது இப்படி இருக்கட்டும். இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லாட்ரி மார்ட்டின் அவருடைய குடும்பத்தினுடைய அந்த பதவி வெறி, அந்த ஆசையினால தான் விஜய் வந்து பலிகடா ஆக்கப்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அவர் வைக்கிறார். என்னன்னா, மார்ட்டின் வந்து மிகப்பெரிய லாட்டரி மாஃபியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கும் லாட்ரி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறது அவங்க தான். கேரளாலேருந்து மேற்கு வங்கத்திலேருந்து பல மாநிலங்கள். இன்றைக்கி ஆன்லைன் லாட்ரி வேறு வந்துருச்சு. பல கட்சிகளுக்கும் பிஜேபி உட்பட கோடி கோடியாக இவர்கள் வந்து நிதி உதவி வந்து பண்ணுறாங்க. அந்த கட்சிகளுக்கான நிதி உதவி அவர்கள் பேரில் ஏகப்பட்ட வழக்குகள், இடி ரைடுகள்லாம் நிலுவையில் இருக்குது. அப்போது இதுலேருந்து இவர்களுக்கு தப்பணும் ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பாண்டிச்சேரியில் இவர்களுடைய மகன் சார்லஸை வந்து முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அது மாதிரி இவர்களுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை எப்படியாவது துணை முதல்வராக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் வந்து மார்ட்டினுக்கு இருக்குது. அதனால் அவர்கள் தான் வந்து விஜயை மறைமுகமாக அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த அரசியல் களத்தில் வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. இதில் 2 பகுதிகளிலுமே பாஜகவுக்கு லாபம் இருக்குது. பாஜக உள்ளால் புகுறதுக்கு, தமிழகத்தில் செல்வாக்கு செலுத்துறதுக்கு, மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுக்கிறதுக்கு விஜய் வந்து உதவுவார் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் விஜயை வந்து பாஜக பேக்போன் பண்ணி வந்து இங்கே இறக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இவர் ஏற்கனவே சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால், சேராத ஆட்களுக்கு கூட வந்து விஜய் சேர்ந்திருக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே வந்து புஷி ஆனந்த் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் இவர் வச்சார். இப்போ இந்த கரூர் துயரத்திற்கு பிறகு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆதவ் அர்ஜுனா மீதும் இவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் வைக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கும்பல் இருந்து விஜயை இயக்கிட்டு இருக்கு. அவர்கள் தான் கூண்டுக்குள்ளால் விஜயை விட்டு பாதுகாப்பாக இருந்து அவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி தான் விஜய் வந்து செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அப்போது இதில் எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அரசியலில் வாரதுக்கு முன்னால் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கொரோனா நேரத்தில் தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களை காரணம் காட்டி எப்படி இதிலேருந்து தப்பிச்சாரோ, அது மாதிரி விஜய் அவர்களும் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன், நல்லது செய்யணும்னு நினச்சி தான் இந்த அரசியலுக்கே வந்தேன். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி மக்கள் துயருவாங்க, மக்களுக்கு என்னனால இப்படி ஒரு பிரச்சனை வரும், அரசியல் கட்சி தொடங்கினதுனால இவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் அறியலை. இப்படின்னா நான் வந்து இந்த அரசியல் கட்சியையே வந்து கலைச்சிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லிட்டு இந்த அரசியல்லேருந்து அவர் வெளியில் வந்துடலாம், அதுதான் அவருக்கு சேஃப் அப்படிங்கிறத எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் இன்னுமே என்ன சொல்கிறாருன்னா,
ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா வந்து ட்வீட் போட்டார்ல, இங்கே வந்து ஜென்சி போராட்டம் வந்து வெடிக்கும், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருந்து சுரண்டிட்டு இருக்கிறவங்கெல்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட் போட்டார். இதே மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இல்லைன்னா இங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்கி விஜய் அவர்களை மிகப்பெரிய குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த கூட்டம் செய்யும் அப்படிங்கிறது தான் இவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏற்கனவே வந்து பிஜேபி இங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கிடலாமா, குறிப்பாக மத கலவரங்களை இங்கே உருவாக்குறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் செய்து அது படு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஒரு பீஸை இறக்கி விட்டு இங்கே வந்து அவர்களுக்கு சாதகமாக குட்டையை குழப்பக்கூடிய வேலையை வந்து அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்கக்கூடிய திட்டம் இதில் இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே விஜய் அவர்கள் அரசியலில் இருக்கிறது யாருக்கும் சிக்கல் இல்லை, ஆனால் அது நேர்மையான உண்மையான அரசியலாக இருக்கணும். விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் முதல்ல வந்து விஜய் அவர்கள் அரசியலை படிக்கணும். இந்த அவருக்கு பின்னால் ஒரு 5 தலைவர்களை வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு சொல்லி வச்சுருக்கிறார்கள, அவர்களுடைய குறைந்தபட்சம் ஒரு புத்தகங்களையாவது படிக்கணும். அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, யாரை எதிர்த்து அவர்கள் அரசியல் செய்தார்கள், அவர்களுடைய சமூக பொறுப்பு என்னதாக இருந்து சமூக மாற்றத்திற்காக அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையாவது குறைந்தபட்சம் படிக்கணும். அதை எதுவுமே படிக்காமல் விஜய் அவர்கள் நேராக வந்து 4 மாநாடுகள்லையும் அது மாதிரி சனிக்கிழமை பேரணிகள்லையும் கலந்து கொண்டு நேராக வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது வந்து சரியே கிடையாது. இன்னொன்று, மக்கள் மத்தியில் இறங்கி நின்று வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரே வழி. ஆனால் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து இன்றைக்கி 18 நாளுக்கு மேலே ஆகுது. இதுவரைக்கும் நீங்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து போய் சந்திக்கலை, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை அப்படிங்கிறது அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, அதுவும் நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் இறந்து போன மக்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு வருத்தத்தை தெரிவிக்காது மிகப்பெரிய வருத்தமான விஷயம், வேதனையான விஷயம். ஒரு கட்சி தலைவராக இன்னுமே நீங்கள் உருவெடுக்கலைன்னா அதற்கான முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாகவும் இதில் இருக்குது. தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வராஜ். நன்றி, வணக்கம்.